நம்ம 1008 குறை சொல்லியிருப்போம். ஆனால் இது ஒரு சக்ஸஸ், இது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. இது வந்து எனக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை. உலகமே திரும்பி பார்க்க வைத்தவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். தளபதி விஜய் அவர்களுக்கு வாக்களித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. உங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், விவசாயத்துக்கு வந்து ஆதரவு செய்யணும், விவசாயிகளுக்கு வந்து உறுதுணையாக இருக்கணும், விவசாயத்தை வந்து அரசு பணியாக அறிவிக்கணும், விவசாயத்துக்கு ஒரு விலை நிர்ணயம் கொடுக்கணும். இந்த மாதிரி காவலர்களுக்கு வந்து 8 மணி நேரமும், பெண் காவலர்களுக்கு 6 மணி நேரமும். பணம் தான் இருக்கிற இடத்துல பணமே தேவை கிடையாது. எனது வலைஒலியின் சார்பாக தளபதி விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் ஆகக்கூடிய அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் வந்து விவசாயிகளுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தாங்கன்னா மிக்க மகிழ்ச்சியா இருக்கும். அதே போல் அதாவது ஆட்சி மாற்றத்தை உருவாக்கிய நம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்றி. தமிழ் இனத்துக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டுச்சு, அந்த மாற்றத்தை வந்து கொடுத்துருக்காப்புல நம்ம தளபதி விஜய் அவர்கள். படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும். ஏன்னா எல்லாம் அதிக பேர் படிச்சுட்டு சும்மா இருக்கிறோம், அதனால அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். நான் தன்னந்தனியாளு நீ நம்ம பாரு கொஞ்சம் நவுந்தேனா நீங்க 8 கோடி பேரு நரல பாத்து கேட்டு எங்க விசில் சத்தம் கேட்டு நல்ல பங்கவான நீ விசில் கடி ஓட்டே. இன்னைக்கு வந்து தமிழக தேர்தல் வந்து முடிவுகள் வந்து வெளியாக இருக்குது. ஏன்னா இவர் ஆட்சி அமைப்பாரா அமைக்க மாட்டாரா அப்படின்னு பல சந்தேகங்கள் ஓடிச்சு. இன்னொன்று இப்போ லாஸ்ட்டாக தேர்தல் கணிப்பு வர விட்டாங்க. அந்த தேர்தல் கணிப்பில் கூட ஏன்னா 20 சீட்டை பிடிப்பார், 15 சீட்டை பிடிப்பாருன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் 110 சீட்டு 100 சீட்டுக்கு மேலே பிடிச்சிருக்காரு பற்றியெல்லாம் அதுவே மிக மகிழ்ச்சி தான். ஏன்னா தமிழ் இனத்துக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டுச்சு, அந்த மாற்றத்தை வந்து கொடுத்துருக்காப்புல நம்ம தளபதி விஜய் அவர்கள். அதனால் அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகளை வந்து அனைத்து நிறைவேற்றினார்னா இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், விவசாயத்துக்கு வந்து ஆதரவு செய்யணும், விவசாயிகளுக்கு வந்து உறுதுணையாக இருக்கணும், விவசாயத்தை வந்து அரசு பணியாக அறிவிக்கணும், விவசாயத்துக்கு ஒரு விலை நிர்ணயம் கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல வாழை இருக்கா, மக்காச்சோளம் இருக்கா, கரும்பு இருக்கா, இது போன்ற எல்லா பயிருக்கும் சரியான விலை நிர்ணயம் கொடுக்கணும். அது மாதிரி படித்த இளைஞர்கள் பெரிய பெரிய என்ன நிறுவனத்தில் வேலை செஞ்சாங்களோ அவங்கள வந்து விவசாயத்துக்கு கொண்டு வரணும். அதில் வந்து அண்ணன் கொஞ்சம் முன்னெடுத்துனாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தயவு கூர்ந்து விவசாயிகளுக்கு மட்டும் கொஞ்சம் ஆதரவு பண்ணுங்கள். ஏன்னா விவசாயம் தான் அழிஞ்சிட்டே போகுது. இப்போ வந்து விவசாயம் யாருமே செய்ய வர மாட்டேங்கிறாங்க. அதனால் விவசாயத்தை அழிய விடாமல் பாதுகாக்கணும். ஏன்னா விவசாயம் பண்ணால் தான் நம்மளுக்கு உணவு கிடைக்கும். அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் வந்து விவசாயிகளுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தாங்கன்னா மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ ஆட்சி அமைக்க போகிறாரு. இப்போ நல்ல மக்களுக்கு உதவி செய்யணும், மக்களை வந்து பாதுகாக்கணும், பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், அதே மாதிரி விவசாயத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும். ஏன்னா எல்லாம் அதிக பேர் படிச்சுட்டு சும்மா இருக்கிறோம், அதனால அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆட்சி மாற்றம் கொண்டு வந்ததுனால மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு சீட்டு கூட பிடிக்கல. ஏன்னா மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்கிறோம், மக்கள் போராட்டத்தில் இருக்கிறோம். எங்கே பிரச்சனை நடந்தாலும் நாம் தமிழர் கட்சி தான் வந்துட்டு இருக்குது. அரசியல் எங்கே போராட்டினாலும், மருத்துவர்களுக்கு போராட்டினாலும் நாம் தமிழர் தான் வருது. எங்கே போராட்டம் எடுத்துக்கோங்களேன், செவிலியர்களுக்கு, மருத்துவருக்கு, ஆசிரியர்களுக்கு, துப்புரவு பணியாளர்களுக்கு, காவலர்களுக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நாம் தமிழர் கட்சி போராட்டங்கள் முன்னெடுத்து இருந்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கல. அதனாலும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வாக்களித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அதேபோல் அதாவது ஆட்சி மாற்றத்தை உருவாக்கிய நம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்றி. தயவு கூர்ந்து எல்லா மக்களுக்கும், அதாவது எனது வலைஒலியின் சார்பாக தளபதி விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி காவலர்களுக்கு வந்து 8 மணி நேரமும், பெண் காவலர்களுக்கு 6 மணி நேரமும், அதே மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியான ஒதுக்கீடு, ஆணும் பெண்ணும் சமம் என்ற ஒதுக்கீடு கொடுத்தாருன்னா மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி தயவு கூர்ந்து படித்த இளைஞர்கள் எவ்வளோ படிச்சுட்டு சும்மா இருக்கிறாங்க, பிஏ, எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி, பிஇ, எம்இ அப்படின்னு சொல்லிட்டு என்னதெல்லாமோ படிக்க வச்சுட்டு சும்மா இருக்கிறாங்க. ஆனால் இது வந்து எல்லாருக்குமே படித்த இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்தாருன்னா மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். தயவு கூர்ந்து இதை வந்து எல்லாருமே கொஞ்சம் உற்று நோக்குங்க. ஏன்னா நம்ம இது அரசியல் நோக்கத்துக்காக பேசுறது இல்லை, இது வந்து மக்கள் நலனுக்காகவும் மக்களுக்காக. இது மாதிரி நாம் தமிழர் கட்சி தோத்துருச்சுன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். நாம் தமிழர் கட்சி தோத்துருச்சுன்னு நானும் போவதில்லை. 2 பேரும் முன்னாடி தனித்தனி கை தான் அப்படி ஓங்கிட்டு இருக்கிறோம். இப்போ 2 கையும் சேர்த்து நிற்க போகிறோம். ஆட்சி மாற்றம் தேவைப்பட்டுச்சு, அந்த ஆட்சி மாற்றமும் நடந்துருச்சு. தளபதி விஜய் அவர்களுக்கு வாக்களித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஏன்னா நம்ம ஆட்சி மாற்றத்தை தேடிக்கிட்டு இருந்தோம், ஆட்சி மாற்றமும் கிடச்சிருச்சு. ஏன்னா அவர் ஒரே வருஷம் தான் கரெக்டாக கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் முதலமைச்சர் ஆகிறாரு. அதனால் இது வந்து இது எப்படின்னா, இது வந்து உலக அரசியல் பேசக்கூடிய காலம். உலகமே திரும்பி பார்க்க வைத்தவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். ஏன்னா பார்த்துட்டு இருப்பீங்க, 2 வருஷத்துலேயே முதலமைச்சர் ஆகிறாரு. அப்படின்னா எவ்வளோ மக்கள் கூட்டத்தில் இருந்திருப்பார் சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம 1008 குறை சொல்லியிருப்போம். ஆனால் இது ஒரு சக்ஸஸ், இது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. இது வந்து எனக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை. அவர் வந்து ஆட்சி அமைக்கிறது எனக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை. அவர் ஆட்சி அமைக்கிறதுனால எனக்கு கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. அவர் ஆட்சி அமைச்சு நல்ல மக்களை வந்து தப்பான போகிற வழியில் மக்களை வந்து திருத்தி நல்ல வழியில் கொண்டு வருவார்னு நாங்கள் நம்பி தான் அவருக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. ஏன்னா பணம் தான் இருக்கிற இடத்துல
பணமே தேவை கிடையாது, மாற்றம்னு கேட்டது தான் கிடைச்சிருக்கு. ஆகையால் நன்றி.